டைட்டானிக் கப்பல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் லைஃப் ஜாக்கெட் 8 கோடிக்கு ஏலம் விடப்பட்டது. இங்கிலாந்தை சேர்ந்த சுற்றுலா கப்பலான டைட்டானிக் கடந்த 1912ஆம் ஆண்டு கடலில் இருந்த பனிக்கட்டு மீது மோதி மூழ்கியது. இதில் 1500 பேர் உயிரிழந்தனர். சுமார் 700 பேர் உயிர் பிழைத்த நிலையில் அதில் ஒருவரான முதல் வகுப்பில் பயணித்த லாரா மேபல் பிராங்காடெல்லி உயிர்காப்பு படகில் ஏறுவதற்கு முன்பு இந்த அங்கியை பயன்படுத்தியுள்ளார். டைட்டானிக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாதுகாக்கும் உடை ஏலம் விடப்பட்டது. லண்டனில் நடந்த ஏலத்தில் அந்த உடை 8 கோடிக்கும், டைட்டானிக் கப்பலிலிருந்து சிறு படகின் குஷன் 5 கோடிக்கும் ஏலம் விடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாக்கும் உடையை ஏலத்தில் வாங்கியிருக்கும் ஆண்ட்ரூ ஆல்ட்ரிஸ் தான் பேரானந்தம் கிடைந்ததாக கூறினார். டைட்டானிக் கப்பல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் லைஃப் ஜாக்கெட் 8 கோடிக்கு ஏலம் விடப்பட்டது. இங்கிலாந்தை சேர்ந்த சுற்றுலா கப்பலான டைட்டானிக் கடந்த 1912ஆம் ஆண்டு கடலில் இருந்த பனிக்கட்டு மீது மோதி மூழ்கியது. இதில் 1500 பேர் உயிரிழந்தனர். சுமார் 700 பேர் உயிர் பிழைத்த நிலையில் அதில் ஒருவரான முதல் வகுப்பில் பயணித்த லாரா மேபல் பிராங்காடெல்லி உயிர்காப்பு படகில் ஏறுவதற்கு முன்பு இந்த அங்கியை பயன்படுத்தியுள்ளார். டைட்டானிக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாதுகாக்கும் உடை ஏலம் விடப்பட்டது. லண்டனில் நடந்த ஏலத்தில் அந்த உடை 8 கோடிக்கும், டைட்டானிக் கப்பலிலிருந்து சிறு படகின் குஷன் 5 கோடிக்கும் ஏலம் விடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாக்கும் உடையை ஏலத்தில் வாங்கியிருக்கும் ஆண்ட்ரூ ஆல்ட்ரிஸ் தான் பேரானந்தம் கிடைந்ததாக கூறினார்.